அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது வீவர்ஸ், ரஷ்யா ஜனாதிபதி ஒரு அமைப்பு இது அமைச்சாங்க. அந்த அமைப்பையும் கூட 2-3 நாடுகள் உள்ளடக்கியது. அதில் நம்ம ஈரானும் உள்ளடங்கியது. ஆனால் ஈரான் மேலே தாக்குதலை மேற்பட்ட நாங்கள் வருவோம் ரஷ்யா எச்சரித்தது. அதை அப்படி பார்க்கும்போது ரஷ்யா ஈரான் மேலே சின்ன சின்ன தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டியது. ஆனால் அப்பையும் ரஷ்யா எச்சரித்ததை தவிர இதுவரை ஒரு நாடும் உள்ள போகலை. யுத்தம் அதுக்கு சரி சமனாக நம்ம ஈரானும் திச்சியது. அது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போதும் ஈரானை போகிற நாடுகள் சில நாடுகள் பலஸ்தீனை சப்போர்ட் பண்ணியது. ஆனால் பெரிய நாடுகள் சில அரபு நாடுகளுக்கு இஸ்ரேல் குண்டு தாக்குதல் சின்ன சின்ன இடத்துல மழை பெய்கிற மாதிரி போட்டியது. ஆனால் திருப்பி எந்த ஒரு நாடுமே திருப்பி அடித்த மாதிரி காணலை, யுத்தம் பண்ணிய நாடுகள் தவிர. பாகிஸ்தான் சண்டை எல்லாருமே போட்டினாங்க. இங்கே இதுக்கடியில் இந்தியாவுக்கு யார் என்னென்ன நாடைய சப்போர்ட், பாகிஸ்தானுக்கு என்னென்ன நாடைய சப்போர்ட்னு சொல்லி வேறையா இனம் காண்றாங்க. அடையாளப்படுத்தாத காட்டுக்குள்ளே யாரும் தனியாக செல்ல வேண்டாம். நீங்கள் இதுக்கு எதிர்ப்பான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது, இப்பவும் நடந்து கொண்டா வருகிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு என்ன யார் யார் சப்போர்ட்டு தனியாக ஒரு விளக்கம். ஒரு நிமிடத்தில் பிரகாசமாக தெரியும் சல்மம். லுகல் தொழுகையின் அர்த்தம், குர்ஆனின் விளக்கங்கள் அதை பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். இந்த பலஸ்தீனில் அக்ஸா பள்ளி முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட பள்ளி இஸ்ரேல் கையில் மாற்றி கொண்டிருக்குது. அதை பாதுகாக்க எங்களுக்கு முஸ்லிம்களுக்கும் அரபிகளுக்கும் பயந்து போய் வீட்டில் அவங்க ஷர்ட்டுக்கும் ட்ரௌசருக்கும் தைக்கக்கூடிய டேப் எடுத்து அளந்து இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த சூழலை மாறிக்குது. ஒரு புள்ள யுத்தத்துக்கு போகிற ரெடி ஆகினா அதை உயிர் போகிடும் போன வராது பயங்காட்டும் பெற்றோர்கள். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.